ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. சக்தி மட்டும் இப்ப வீட்டுக்கு வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. பின்ன சந்தோஷப்படாம இருப்பாரா? எப்படா இதெல்லாம் நடக்கணும் தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. ஆனா பாவம் சக்தி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய பக்கத்துலயே வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க சக்தி, 10 நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு தான் இப்போ ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன். ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணது போதும், இனி நம்ம தான் ரெடி ஆகணும். சக்தி, அம்மாவோட புடவை விருப்பம் இருந்தா ஒரு தடவை கட்ட முடியுமான்னு கேட்டீங்க. அப்படி நீங்க கேட்டப்பவே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சக்தி. பாவம் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா பாசமே கிடைக்காம வளர்ந்துருக்காரு. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய பாசத்தை பொண்டாட்டி கிட்ட இருந்து தான் எதிர்பார்த்திருக்காரு. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பாசத்தை கொடுத்துருந்துருக்கணும். ஆனா இந்த 10 நாளும் அவரை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிச்சனே தவிர அவருக்கு குடும்பமே இல்லை, நான் தான் அவரோட குடும்பங்கிறத யோசிக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. நான் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம். உங்க அம்மா அப்பா உங்க கூட இருந்திருந்தா உங்களை எவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்களோ அதை விட நல்லா நான் உங்களை பார்த்துக்குவேன் சக்தி. இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு அவர் வரும்போது நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தாலே சக்தி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுலயும் அம்மாவோட இந்த புடவையை கட்டிட்டு நின்னா இன்னும் சந்தோஷப்படுவார்ல. சக்தி, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு நான் இன்ப அதிர்ச்சிக்கு மேல இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன். ஐயோ, நம்ம புடவை கட்டுறதுக்கு வேற ரொம்ப லேட் பண்ணுவோம். சக்தி வரதுக்குள்ள சீக்கிரமா இந்த புடவையை கட்டிடணும். அதுல வேற காலையில போகும்போதே சாயந்தரம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு வேற சொல்லி அனுப்பியிருக்கோம். அது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு சீக்கிரமாவே வந்தாலும் வந்துருவாரு. ஐயோ, மணி வேற 7 ஆகுது. அவர் இப்ப வந்தாலும் வந்துருவாரே. சக்தி மட்டும் இப்ப வந்துட்டு இந்த அலங்காரத்தை எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். அப்புறம் என்ன புடவை கட்ட கூட விட மாட்டாரு. அதனால அவர் வரதுக்குள்ள சீக்கிரமா இந்த புடவையை கட்டி நிக்கணும். அப்பதான் இந்த புடவையில அவர் என்ன பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. சக்தி, இல்லனாலே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்வீங்க. இப்போ இன்னைக்கு இந்த புடவையில என்ன பார்த்தா உங்களுக்கு இன்னும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இந்த சக்தி என்ன இன்னும் காணோம். காலையில ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவாருன்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ லேட் பண்றாரு. பைக் சத்தம் கேக்குது. அப்ப வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கையல், அம்மா புடவை கட்டியிருக்கீங்க? ஆமா, நீங்க தானே ஒரு தடவையாவது இந்த புடவைய கட்ட முடியுமான்னு கேட்டீங்க. அதான் கட்டினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன கையல், பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க? எனக்கு இல்லைனாலே உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுல அம்மா புடவை வேற கட்டியிருக்கீங்க. அதுவும் நான் சொன்னதுக்காக கட்டியிருக்கீங்க. எப்படிங்க பிடிக்காம போகும்? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, அப்புறம் சாயந்தரம் ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன் நீங்களே, என்ன கையல்? அது வந்து சொல்றேங்க. நீங்க இப்பதானே வேலை முடிஞ்சு வந்தீங்க. நீங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். எங்க குளிக்கிறதாங்க முக்கியம். அதெல்லாம் எப்ப வேணா குளிச்சுக்கலாங்க. நீங்க வேற காலையிலேயே ஏதோ சஸ்பென்ஸ்னால சொல்லிட்டீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பூரா அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு எனக்கு தலையே வெடிச்சிருச்சுங்க. இன்னும் லேட் பண்ணா என்னால எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுங்க. சொல்லுங்க. ஏங்க, காலையில இருந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டீங்களாமா? இப்ப குளிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாதா? நீங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு அங்க வேட்டி சட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வாங்க. வேட்டி சட்டையா? எங்க நம்ம என்ன கல்யாணத்துக்கு அங்க போறோம்? இந்த ராத்திரியில இருக்குங்க வேட்டி சட்டையெல்லாம்? முதல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ஐயோ சக்தி, நீங்க என்ன இவ்ளோ பெரிய டியூப் லைட்டா? ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நான் புடவை கட்டி மல்லிப்பூலாம் வச்சிட்டு நிக்கிறேன். போய் வேட்டி சட்டை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றேன். இன்னும் உங்களுக்கு புரியல? எங்க முதல்ல சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லுங்க. எங்க நிஜமாவே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? டே இல்லடா, வேணாம். இந்த பொண்ணுங்களை நம்பாத. இப்படிதான் சொல்லி ஏத்தி விடுவாளுங்க. கடைசியில பக்கத்துல போனா நம்ம ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எதுக்கு பக்கத்துல வந்தீங்க, எதுக்கு கிஸ் பண்ணீங்கன்னு கேட்டுருவா. நம்ம தெரியாத மாதிரியே இருப்போம். எதா இருந்தாலும் அவ வாயாலேயே சொல்லட்டும். இல்லங்க, சத்தியமா தெரியல. என்ன நீங்களே சொல்லுங்க. அது வந்து கையல், தாலி எடுத்து வெளியே போட்டிருக்கீங்கன்னா அப்போ நிஜமாவா கையல்? ஆமாங்க. ஐயோ கையல். ஐயோ சக்தி, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. ஏங்க அப்புறம் குளிச்சுக்கலாங்க, அது வாங்க முக்கியம். எங்க உண்மையா தானே சொல்றீங்க? அப்புறம் அன்னைக்கு மாதிரி என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு ஏமாத்திர மாட்டீங்களே?
ஐயோ எங்க ஏமாத்துற மாதிரி இருந்தா நான் புடவை கட்டி மல்லிப்பூலாம் வச்சுட்டு நிப்பனா? உங்ககிட்டயும் போய் வேட்டி சரியெல்லாம் போட்டுட்டு வர சொல்வனா? கையல் இவ்வளவு சீக்கிரம் நீங்க இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கையல். கையல் ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. ஐயோ இருங்க இருங்க சக்தி, முதல்ல போய் குளிச்சுட்டு வேட்டி சட்டை போட்டுட்டு வாங்க. எங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு. இப்ப எதுக்குங்க வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? வேட்டி சட்டை போட்டாலும் பேண்ட் சட்டை போட்டாலும் எல்லாமே ஒண்ணு தானேங்க. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கட்டும் விடுங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி இதெல்லாம் முறைப்படி நடந்திருந்திருக்கணும், அப்பதான் நடக்கல. ஆனா இப்பவாவது அது முறைப்படி நடக்கணும்ல. எங்க எதுக்குங்க? எப்படி நடந்தா என்னங்க? நடந்தா பத்தாதா? ஐயோ என்னங்க நீங்க, இப்ப என்ன உங்களுக்கு வேட்டி சட்டை போட்டுட்டு வரதுக்கு அவ்வளவு கஷ்டமா? ஐயோ அது இல்லங்க, ஏற்கனவே நான் 10 நாள் வெயிட் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. ஐயோ சக்தி, 10 நாள் வெயிட் பண்ணிட்டீங்களாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? போய் முதல்ல குளிச்சு வேட்டி சரியெல்லாம் போட்டுட்டு வாங்க. ஆனாலும் இந்த பசங்களை காக்க வைக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆனந்தம். 10 நிமிஷம் தானே சக்தி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க. சரி வரேன் இருங்க. எங்க கொஞ்சம் இருங்க. என்னங்க இன்னும் என்ன? நீங்க சொன்ன மாதிரி வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்னங்க? இல்லங்க, அது என்னமோ பயமா இருக்கு. இன்னைக்கு வேணாங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். என்னது நாளைக்கு வச்சுக்கலாமா? எங்க இது என்ன சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறதுன்னு நினைச்சீங்களா? நீங்க பாட்டுக்கு நாளைக்கு வச்சுக்கலாங்கிறீங்க. இல்லங்க, அது என்னமோ பயமா இருக்குங்க, மனசெல்லாம் படபடன்னு வருது. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வேணும்னா இதெல்லாம் வச்சுக்கலாங்க. எங்க எங்க என்னங்க சொல்றீங்க? இப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி புடவை கட்டி பூவெல்லாம் வச்சு என்ன வேற பத்ததுக்கு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நாளைக்கு வச்சுக்கலாம்னு இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. இல்லங்க, அது எல்லாமே பண்ணானா இப்ப நீங்க பக்கத்துல வரும்போது என்னமோ பயமா இருக்குங்க. கையல் இங்க கொஞ்சம் என்ன பாருங்களேன். நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்ல. இல்லங்க, அது ஒரு மாதிரி பதட்டமா இருக்குங்க. ஐயோ ஒன்றும் இல்ல கையல், இங்க பாருங்க. கையல் இங்க பாருங்கன்னு சொன்னேன். எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி என்னையும் நீங்க கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அதை விட இப்போ இந்த 10 நிமிஷம் நீங்க எனக்கு கிடைச்சிருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இப்போ மட்டும் நீங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா அது அந்த 10 நாளை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் கையல். என்னங்க ஏமாத்திராதீங்க ப்ளீஸ். இல்லங்க, அது கையல் எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா கண்ணை முடிக்கங்க. கண்ணு மூடினா பயம் போயிடுமா? போயிடும். கையல் இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த 10 நாளும் நீ எனக்கு ஓகே சொன்னதும் என்னெல்லாம் பண்ணணும்னு எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ உன் முகத்தை பார்க்கும்போது எதுவுமே பண்ண தோணல கையல். உன்னை இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும்னு இருக்கு. கையல் நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்காத கையல் ப்ளீஸ். மாலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மடி சாயும் காலமா, உள்ள பூச்சோடு மெல்லப்பாய் போடு, அடவாட காத்து சூட ஏத்துது. சக்தி போதும் விடுங்க. கையல் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள போதுங்கிற? இல்ல சக்தி, அது பயமா இருக்கு. ஹே நான் தான் உன்னை கண்ணை மூட சொன்னேன்ல, எதுக்கு கண்ணை திறந்த? கண்ணை மூடு, கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. கையல் இன்னும் கொஞ்ச நேரம் தான். நான் என்ன சொல்றேனோ
அதே மாதிரி பண்ணா போதும். ஆனா கண்ணை மட்டும் திறக்காத. ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மாமா பேரை சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது ஆளானது ரொம்ப நாளானது. ஏய், கண்ணை திறக்காதன்னு தானே சொன்னேன். ஐயோ இங்க யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுறாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ கண்ணை மூடு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல யாரோ கதவை தட்டுறாங்கங்க. ஐயோ எங்க, நம்ம வீட்டுக்கு இந்நேரத்துக்கு யாருங்க வர போறாங்க? அது பக்கத்து வீட்டு கதவா இருக்குங்க. நானே இப்பதாங்க ஒரு ஃப்ளோக்கு வந்தேன், கொஞ்சம் கண்ணை மூடுங்க. ஐயோ இல்லங்க, நம்ம வீட்டு கதவை தான் யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தட்டினா தட்டிட்டு போறாங்கங்க, விடுங்க, காலைல யாருன்னு பாத்துக்கலாம். கண்ணை மூடுங்க ப்ளீஸ்ங்க. ஏலே பேராண்டி, ஏலே பேராண்டி, கதவை திறலே. ஐயோ அப்பதான் குரல் மாதிரி இருக்கு. அப்பதாவா? அப்பதான் நீயா? நீ எப்படி இங்க வந்த? கிளி என்னலே பேராண்டி, என்னை பார்த்த உடனே சந்தோஷப்பட வேண்டும் பார்த்தா எப்படி வந்தேன்னு அதிர்ச்சி ஆவற. ஐயோ அப்பத்தா, இப்படி சொல்லாம கொள்ளாம பாதி ராத்திரில வந்து நின்னா அதிர்ச்சி ஆகாம என்ன பண்ணுவாங்க? ஆமா நீ எப்படி வந்த? கிளி எப்படி வந்தேன்டா, பஸ்ல தாமலே வந்தேன். ஐயோ அப்பத்தா, சரி என்ன சொல்லாம வந்திருக்க? ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே வரேன்னு. கிளி எங்கிருந்துலே போன போல என்கிட்ட என்ன போனா இருக்கு. அப்புறம் எவன் போன வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட சொல்லி போன போட்டு உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள நேர்லயே வந்துடலாம்னு தாமலே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நீ தானே எப்பவுமே அப்பத்தா என் கூடயே வந்துரு, டவுன்ல வந்து இரு, எதுக்கு இந்த கிராமத்துல கிடந்து கஷ்டப்படுதேன்னு சொல்லிக்கிட்டே கிடப்பியே. அதான் சரி, இனி என்னத்துக்கு வயசான காலத்துல கிடந்து கஷ்டப்படணும்னு சொல்லிதாமலே உன் கூடயே இருக்கலாம வந்திருக்கேன். ஐயோ என்ன பத்தா நீ, சரி இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி உனக்கு தெரிஞ்சது? எப்படி வழி கண்டுபிடிச்சு வந்த? ஐயோ அது கேளே பேராண்டி கேக்குத. இந்த ஊருக்கு வந்து இறங்கினதும் எந்த பக்கம் போறதுன்னே தெரியலே, எல்லாரோட ஒரே மாதிரி கிடக்கு. அப்புறம் கடைசியில நீ ஒரு காலத்துல வரும்போது இங்க இருக்கிற அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்தே இல்ல, அதை வச்சுதாமலே கேட்டு கேட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டேன். ஐயோ சரி, அங்கிருந்து கிளம்பும் போதா போன் பண்ணல, இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. ஐயோ வந்து இறங்கினதும் உனக்கு போன போட்டு சொல்லுவோம், நீ வந்து கூட்டிட்டு போவேன்னு தாமலே பேராண்டி நானும் நினைச்சேன். அப்புறம் ஒரு கண்ணாடி போட்டு தம்பி வந்து அந்த தம்பி கிட்ட சொல்லி உனக்கு போன போடுவோம்ட்டு நீ எழுதி கொடுத்த கடலாச அந்த தம்பி கிட்ட கொடுத்தா அந்த தம்பி அதுல பாத்துட்டு இதுல 8 நம்பர் தான் இருக்கு, 8 நம்பருக்கு போன போகாதுன்னு சொல்லிட்டாமல. 10 நம்பர் இருந்தாதான் போன போகுமாமல, பாக்கி 2 நம்பருக்கு நான் என்னத்து செய்ய? அதான் சரி இனி போனும் போட முடியாது, நேர்லயே வந்து பாத்துக்கிடலாம்ட்டு அதுல உள்ள அட்ரஸ ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு கேட்டு வந்து சேர்ந்தோம்ல. அப்புறம் என்னல நீ அப்பத்த கஷ்டப்பட்டு இப்படி தூரம் வந்து சேர்ந்திருக்க, நீ பாட்டுக்கு வெளியவே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. வா வீட்டுக்குள்ளார போவோம். ஐயோ அப்பத்தா அது வந்து இது யாருல இந்த பிள்ளை? எலே என்னலே இது? அந்த பிள்ளை கழுத்துல தாலி இந்த அப்பத்தாக்கு தெரியாம கல்யாணத்தையே முடிச்சிட்டியாலே? ஐயோ அப்பத்தா அத நான் சொல்றேன், நீ முதல்ல உள்ள வா. எலே என்னலே சொல்ல போற? உன் அப்பனாத்தா போனதுக்கு அப்புறம் உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உன்னைய டவுனுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சா, இப்படி இந்த அப்பத்தாக்கும் கூட தெரியாம கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கியல்லே. அப்போ இந்த கிழவியை நீ ஒரு பொருட்டாவே மதிக்கல, அப்படித்தானே? ஐயோ அப்பத்தா அப்படியெல்லாம் உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணணும்லாம் இல்ல, அது ஒரு பிரச்சனை கடையில தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்பத்தா. அது என்னன்னு நான் உனக்கு விளக்கமா சொல்றேன், நீ முதல்ல உள்ள வா அப்பத்தா. இலே என்னலே சொல்ல போற? அப்பனாத்தா இல்லாத ஒன்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு வயசான காலத்துல என்னை கஷ்டப்படாம உட்கார வச்சு கஞ்சி ஊத்த வேண்டும் பார்த்தா, இப்படி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணத்தை முடிச்சு ஒரு பிள்ளைய கூட வச்சிருக்கேல்லே. இல்ல இதை நான் ஒத்துக்கிட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். ஐயோ சக்தி, கையில் பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. அப்பத்தா அப்படிதான், நீங்க உள்ள போங்க, நான் அப்பத்தா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். இல்லங்க, நீங்க எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்க. ஆனா அவங்க உங்களை தப்பா நினைச்சிட்டாங்க. நான் அவங்க கிட்ட வேணா பேசுறேங்க. நீங்க எந்த சூழ்நிலையில என் கழுத்துல தாலி கட்டினீங்கன்னு நான் சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்கிறேங்க.
இல்ல கையல், நீங்க சொன்னா அப்பத்தாக்கு புரியாது. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நான் பேசுற மாதிரி பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க உள்ள போங்க, நான் உங்ககிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். இல்ல சக்தி, அது கையல், நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். அப்பத்தா கிட்ட எப்பவா இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சுதான் ஆகணும். என்ன, ஊருக்கு போய் பொறுமையா சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அப்பத்தா இப்படி சொல்லாம கிளம்பி வரும்னு நான் நினைக்கல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பத்தா கிட்ட நான் விளக்கமா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சரிங்க. அப்புறம் கையல், நீங்க ரூம்ல போய் இருங்க. ஒரு 1/2 hour நான் வந்துடுறேன். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா